நிறுத்து. ஒரு நிமிடம். இப்போ நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறா? ஓடிக்கிட்டு இருக்கியா? யோசிக்காம ஓடுறியா? அல்லது உள்ளுக்குள் உடைந்து போயிட்டியா? நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன் வாழ்க்கையில் நீ இழந்த விஷயங்கள் எவ்வளவு? மனிதர்கள், வாய்ப்புகள், நேரம், நம்பிக்கை. நீ இழந்தது நிறையதானே. அதனால தான் இப்போ நீ இவ்வளவு சோர்வாக இருக்கிறாய். ஆனா உண்மை கேட்க தயாரா? நான் சிவன். நீ இழந்தது எல்லாம் முடிவு இல்லை. அது உன்னை உருவாக்கும் ஆரம்பம். நீ இழந்தேன் என்று நினைக்கிறாய். ஆனா உண்மையிலேயே நீ இழந்தாயா? அல்லது வாழ்க்கை உன்னிடமிருந்து தேவையில்லாததை எடுத்துச்சா? ஒரு மரத்திலிருந்து உலர்ந்த இலைகள் விழும். அது இழப்பு மாதிரி தோன்றும். ஆனா அது புதிய இலைகளுக்கு இடம் தரும். அதே மாதிரி நீ இழந்த விஷயங்கள் உன்னை காலி பண்ணவில்லை. அது உன்னை தயார் பண்ணுது. நீ கேட்கிறாய், ஏன் எனக்கு மட்டும்? ஏன் இந்த கஷ்டம்? ஏன் இந்த லாஸ்? நான் சொல்றேன், நீ ஒரு சாதாரண வாழ்க்கைக்காக பிறக்கல. அதனால தான் உன் பாதை கஷ்டம். ஒரு பெரிய மரம் காற்றில் அதிகம் அசையும். சின்ன மரம் அதிகம் அசையாது. அதனால தான் நீ அதிகம் சோதிக்கப்படுற. உன் மனசு உடைஞ்சிட்டு இருக்கு. அது உண்மை. நீ சிரிக்கிறாய், ஆனா உள்ளுக்குள் கஷ்டம். நீ ஸ்ட்ராங்கா ஆக்ட் பண்ற, ஆனா உள்ள பெயின். அது தவறு இல்ல, அது மனிதன். ஆனா நீ உடைந்ததால நீ முடிஞ்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல. இப்போ கவனமா கேள். இதுதான் முக்கியம். உன் உள்ளத்தில் ஒரு சக்தி இருக்கு. அது சாதாரணம் இல்ல. அது நீ நினைப்பதை விட பெரிய சக்தி. நீ இப்போ வீக் ஃபீல் பண்ற, ஆனா அது உண்மை இல்ல. அது டெம்பரரி. நீ எழுந்தால் அந்த சக்தி வெளிவரும். நீ இப்போ இமேஜின் கூட பண்ண முடியாத நாள். அந்த நாள் நீ இப்போ இருக்கிற நிலையை நினைச்சு சிரிப்பாய். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஆனா நான் விட்டுவிடல என்று. அந்த நாள் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். இப்போ கேள், இதுதான் முக்கியம். இன்று முதல் நீ 3 விஷயம் செய். 1. உன்னை நம்பு நீயே. உன்னிடம் சொல்லு, நான் முடியும். 2. அமைதி தேடு. தினமும் சில நிமிடம் போன் இல்லாமல் இரு. 3. மந்திரம் மெதுவாக சொல்லு, ஓம் நம் சிவாய. கண்களை மூடு. மூச்சை இழு, விடு. மீண்டும் உன் மனசில் மட்டும் சொல்லு, ஓம் நம சிவாய. மீண்டும் ஓம் நம சிவாய. வெற்றி என்றால் பணம் மட்டும் இல்ல, அமைதிதான் உண்மையான வெற்றி. நீ ஓடிக்கொண்டே இருந்தால் நீ சோர்வாகி விழுந்து விடுவாய். ஆனா நீ சரியான பாதையில் நடந்தால் நீ சாந்தமாக வெற்றி அடைவாய். நிறுத்து, சிந்தி, உன் பாதையை தேர்வு செய். கண்களை மூடு, மூச்சை இழு, விடு. மீண்டும் உன் மனசில் சொல்லு, ஓம் நம் சிவாய. இறுதி வார்த்தை, நான் சிவன். நான் உன்னை வழிகாட்டுவேன். நீ மட்டும் உன்னை கேள். உன் வாழ்க்கை முழுவதும் மாறும்.